நம்ம பிரெயின் யூஸ்வலா எப்படி யோசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை வச்சு, நம்மளோட பேரண்ட்ஸ் சொன்ன விஷயத்தை வச்சு, இல்ல நம்மள சுத்தி நடக்கிற அன்றாட விஷயங்கள் வச்சுதான் நம்ம பிரெயின் யோசிக்கும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாத்தி யோசிக்கணும். எப்பவுமே இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோவப்படுறவங்க எல்லாம் கெட்டவங்க, அமைதியா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அப்புறம் வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இப்படி எல்லாம் தான் நம்ம பிரெயின் நம்பிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நிறைய விஷயங்கள் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம், நிறைய பயாசஸ்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது இந்த புக்கு. ஸோ திங்க் பண்றதே ஒரு கலை தான் அப்படின்னு சொல்லுது. இது என்ன புக் அப்படின்னு பார்த்துடலாமா? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஒவ்வொரு வாரமும் போடுற புக் ரிவ்யூக்கு நீங்க நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி, ரிட்டன் பை ரால்ஃப் டொபெல்லி. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாவே ஒரே மாதிரி யோசிக்கிறோம், எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா நம்ம யோசிக்கிறதுலயும் சில தப்பு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய சரியான முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க, நான் எப்பவுமே சரியான முடிவு தான் எடுக்கணும், சரியான பாதையில தான் போகணும். ஆனா யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா? ஸோ சில சமயம் தப்பு நடக்கும். அந்த தப்புகள் நடக்காம இருக்க சில பயாசஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலா 91 பயாசஸ் சொல்லியிருக்காரு. 91மே உங்க கூட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு தான் ஆசை. ஆனா டைம் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான சில பயாசஸ் மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வைவர்ஷிப் பயாஸ். அது என்ன சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா யாரை ஃபாலோ பண்ணுவோம்? ரொம்ப லைஃப்ல எதை அச்சீவ் பண்ணவங்கள, ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனை, இல்ல நமக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கவங்கள, இல்ல நமக்கு பிடிச்ச மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை, இவங்கள தானே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அவங்க நிறைய எதாவது சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது தப்பு அப்படின்னு ரைட்டர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி கேக்குறீங்க, ஆனா 10 தோத்து போனவங்க இருப்பாங்க, அவங்களோட ஸ்டோரிஸை கேட்கணும். அது சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை விட நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஃபெயிலியர்ஸோட ஸ்டோரியை கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதானே நமக்கு தெரியும் லைஃப்ல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த தப்பை நம்ம எப்படி பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ நம்ம சக்சஸ் ஸ்டோரியை கேட்குற மாதிரி ஃபெயிலியர் ஸ்டோரியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்லியிருக்காரு. இதுவும் இல்லாம நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த மனிதர்கள் இப்படிதான், இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்கு வந்துருவோம்ல, அதெல்லாம் கூட இந்த விஷயத்தினால மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பயாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்விம்மர்ஸ் பாடி இல்யூஷன். இப்ப ஸ்விம் பண்றவங்களோட பாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி ஜிம் பண்றவங்களோட பாடியும் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்ல சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சஸ் சொல்றது, நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்டேன் அதனால தான் நான் வந்து ஃபிட்டா இருக்கேன், நான் இந்த டயட் ஃபாலோ பண்றேன், நான் இது வந்து ஹேருக்கு போடுறேன் அதனால என் முடி நீளமா இருக்கு, நான் இந்த பவுடர் பூசுறேன் அதனால தான் என் ஃபேஸ் பளபளன்னு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நானும் இதை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அதை கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம். வாங்கி ஃபேஸுக்கு போட்டா ஃபேஸ் ஃபுல்லா முகப்பரு வந்துடும். அப்புறம் தான் யோசிப்போம், சே அவங்க சொன்னது ஃபாலோ பண்ணுமே அப்படின்ட்டு. ஸோ எல்லா டெக்னிக்கும் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒத்து வந்துடாது அப்படின்ற தாட் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பயாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்க முன்னாடி 2 சிச்சுவேஷன் சொல்றேன். ஸோ அதை நீங்க இமேஜின் பண்ணிட்டு எந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் பஸ்ல இருந்து கீழே விழுந்துடுறாருங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு, அதனால அவரை பின்னாடி தள்ளிட்டே வரும்போது அவரோட சாரி என்னாச்சுன்னா ஸ்டெப்ல மாட்டி கீழே விழுந்துடுறாங்க. இது ஒரு சிச்சுவேஷன். அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு இருக்கும்போது கடைசி ஸ்டெப் வரும்போது ஒரு மொபைலை பார்த்துட்டே இறங்கினால அதை மிஸ் பண்ணி ஸ்லிப் ஆயிடுறாரு. இப்போ எந்த சிச்சுவேஷன் அதிகமா நடந்திருக்கும்னு உங்க பிரெயின் திங்க் பண்ணும்? பஸ்னாலே கூட்டமா தான் இருக்கும், பின்னாடி யாராவது நம்மள வேக வேகமா தள்ளிக்கிட்டே தான் வருவாங்க, அதனாலதான் இப்ப கீழே விழுந்திருப்பாங்கன்னு நம்ம மைண்டு யோசிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் யோசிக்கிறது அதாவது என்னன்னா, மொபைலை பார்த்துக்கிட்டே வந்ததுனால கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். அப்போ நம்ம பிரெயின் வந்து யூஸ்வலான ஒரு விஷயத்தை தான் திங்க் பண்ணும். அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லப்பா இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த பயாஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன் ஃபேலசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்காஸ்ட் ஃபேலசி. அது என்ன சன்காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிறோம் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்துக்கு போகும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க ரிவ்யூனா, படம் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, இந்த படத்துக்கா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு டிக்கெட் புக் பண்ணது கேன்சல் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சே 200 ரூபாய் கொடுத்துட்டேன்ப்பா, அப்போ இந்த படத்தை நம்ம பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 200 ரூபாய்க்கு போயிட்டு 2.5 மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாம சரி ஓகே 200 ரூபாய் லாஸ் ஆனது ஆச்சு, இனிமேட் நடக்க போறது நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த 200 ரூபாய்க்காக நான் டைமை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்படி நம்ம யோசிக்கிறனால தான் லைஃப்ல வந்து பெரிய பெரிய விஷயத்த வந்து நம்ம தப்பு பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அது நமக்கு லாஸ் கொடுக்குது அப்படின்னா பாதியிலே விட்டுட்டு போக யோசிப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ சுத்தி இருக்கவங்களாம் நம்மளை கேவலமா பார்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போக பயப்படுவோம். ஆனா அதுலயே அந்த கஷ்டப்பட்டு அந்த பிசினஸ் லைஃப் லாங் செஞ்சுட்டு லைஃபே முடிஞ்சு போயிடும் பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சு. ஸோ சங்க் காஸ்ட் ஃபேலசியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கிளஸ்டர்ஸ் இல்யூஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைன் அண்ட் டைசர் அப்படின்னு ஒரு லேடி புளோரிடால அவங்க ஒரு பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பிரெட் டோஸ்ட் பண்ண பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பிரெட்டை ஒரு வாய் கடிச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அதுல வந்து வெர்ஜின் மேரியோட உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிரெட்டை வந்து போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரெட்ல வந்து வெர்ஜின் மேரி காய்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆமா ஆமா இதுல வெர்ஜின் மேரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லும் போது எல்லாரும் அதே தான் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களும் அப்படியே அந்த பார்வையிலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட இன்ஸ்டால ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். என்னன்னா, கரெக்டா 2:17 ஆனா குழந்தைங்க எல்லாம் வெளியே எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்ப ஏதோ ஒரு அமானுஷ சக்தி வந்து அங்க உலவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டோன்னா, ஆமா அந்த நாட்டுல 2:17க்கு ஏதோ கோஸ்ட் சுத்துது, அதனால குழந்தைங்களாம் எந்திரிச்சு வெளியே போறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிடறோம் இல்லையா. ஸோ இதுதான் கிளஸ்டர்ஸ் இல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப். சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு மேல ரோட்ல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க, மேல என்னமோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டல்ல வந்து பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா உடனே அங்க கூட்டம் நல்லா போயிடும். ஏன்னா அவரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் ப்ரூஃப் தேடுறோங்க. ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா திடீர்னு ஒருத்தர் மட்டும் ஒரு டைரக்ஷன்ல ஓடுறாங்கன்னா எல்லாரும் அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. அப்போ உடனே அங்க நின்று யோசிச்சுட்டு இருந்தா அவங்கள வந்து அனிமல் அட்டாக் பண்ணிடும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஒருத்தர் ஓடினா எல்லாரும் ஓடிடணும். அப்படிதாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அனிமல்ஸ்ல இருந்து ஆதி மனிதர்கள்லாம் தப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த பயமும் இல்லைல்ல, கொஞ்சம் யோசிச்சு செயல்படலாம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புவோம், அதுக்கு ரிலேட்டடான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சா அதை நம்புவோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா நாம அதை என்ன பண்ணுவோம், நம்ப மாட்டோம். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இப்போ வெர்ஜின் மேரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அதுக்கு நம்பிக்கை இருக்கவங்களாம் நம்புவாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து எனிமி ஆயிடும், அவங்க நமக்கு எனிமி ஆயிடுவாங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்றத நம்ம விட்டுணுங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம நினைக்கிறது மட்டும்தான் உண்மையா இருக்காது. இந்த உலகம் வந்து பெருசு, ஓகேவா. ஸோ அந்த விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் இன்வென்டட் ஹியர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு திடீர்னு லாஸ் வந்துடுது, இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு நிறைய சேல் பண்றாரு, லாஸ் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ வந்து உன்னோட ஃபுட்டெல்லாம் மாற்றுப்பா, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஃபுட்டெல்லாம் வெயி, அப்போதான் வந்து நிறைய பேர் கூட்டம் வரும், உன்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்கும்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், யார் ஐடியாவும் எனக்கு தேவையில்லை, என்னோட ஐடியா என்னவோ அதுதான், நான் இட்லி சாம்பார் மட்டும்தான் என் ஹோட்டலில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஐடியாவை மட்டுமே ஒரு சொல்யூஷனாக வச்சுட்டு இருந்தா அது ஃபெயிலியர்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
நம்ம ஓப்பன் மைண்டடாக வந்து நிறைய விஷயத்த அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ராபுலேஷன் பயாஸ். எக்ஸ்ட்ராபுலேஷன் எரர் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் கற்றுக்குவோம். பாதி கற்றுக்கிட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக் தெரிஞ்ச உடனே ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கீபோர்டு கற்றுக்கிறேன் கம்ப்யூட்டரில், உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு கம்ப்யூட்டரே தெரிஞ்சிருச்சுப்பான்னு. அதில் எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, எவ்வளவோ இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே அரைகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தர் கூட ஒரு வாரம் பழகிட்டு 1 மாதம் பழகிட்டு அவர் நல்லவர் அவர் கெட்டவர் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம்னா நாம தான் முட்டாள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய பயாஸ் சொல்லியிருக்காருங்க. சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம நிறைய ட்ராப்லலாம் மாட்டாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த புக் வந்து ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி படித்து பாருங்கள். ஃப்ரீயாக பிடிஎஃப்லாம் கூட கிடைக்குது. நான் என்னோட டெலிகிராம் சேனலில் இதுக்குரிய பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.